ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஸ்வீட்டிக்கு வாங்கின கிச்சன் செட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். பிங்க் கலரு, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு கேஸ் ஸ்டவ் ப்ளஸ் கபோர்டு, அண்ட் தென் ஷிங்க்லாம் இருக்குது. பாத்திரம்லாம் கூட கொஞ்சம் பாத்திரம் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு பாருங்கள். இது வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரெட் கலர் கிளாஸ் வந்து 2 இருந்துச்சு. ஒன்று உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் தென் இந்த பிங்க் கலர் கிளாஸ் வந்து எதுக்குன்னா, இந்த ஃப்ரண்ட்லேயே வந்து சில ஃப்ரிட்ஜிலலாம் வந்து ஐஸ் வாட்டர் வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃப்ரிட்ஜு இப்போ நான் ஐஸ் க்யூப் தான் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஐஸ் க்யூபு சூப்பராக இருந்துச்சு. 2 கிளாஸ்லேயுமே ஐஸ் க்யூப் இருந்துச்சு. அண்ட் தென் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறோம். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் என்னென்ன இருக்குது, மேலே ஃப்ரீசரில் வந்து ப்ரான்ஸ் இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது. அது கோன் ஐஸ்கிரீம் அப்படியே சும்மா அந்த ப்ரான்ஸோடு வச்சது. ஆக்சுவலாக இந்த உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஃப்ரிட்ஜோடு வரல, ஐ மீன் இந்த கிச்சன் செட்டோடு வரல. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது பாருங்கள். எக் ட்ரே ஃபுல்லாக மேலே வந்து ப்ரான் வச்சுருந்தோம். இது வந்து சிக்கன் பாக்ஸு, இது வந்து சம் ப்ரெட் ஒரு ஏதோ கறி போல் இருக்குது. அண்ட் தென் இதுவுமே வெஜிடபிள்ஸு. அண்ட் தென் இது வந்து சிக்கன் ஸ்லைசஸ் மேலே இருக்க ரெட் கலர் வந்து. அண்ட் தென் சின்ன எக்கு ஒன்று இருந்துச்சு. ப்ளஸ் பக்கத்துலேயே ஃபிஷ்ஷும் இருக்குது. ஸோ அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த எக்குமே வந்துட்டு வேறு கிச்சன் செட்டோடு இருந்தது. ஸோ சின்னதாக இருந்ததால் இதோடு சேர்த்து செட் பண்ணிட்டோம். இது வந்து கேக்கோட அந்த மூடி போட்டு அழகாக இருந்துச்சு இந்த கேக்கும். அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் பிளேட் இருந்துச்சு. அதில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாட்டர் மெலன் இருந்துச்சு பாருங்கள். அண்ட் தென் பனானா க்யூட்டாக இருந்துச்சு எல்லாமே. குட்டி ஆரஞ்சு அண்ட் 1 லெமன் இருந்துச்சு. கேரட் இருந்துச்சு. 2 லெமன் இருக்கும், ஒன்று எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் செரி இருக்குது. அவ்வளோதான். மறுபடியும் இது அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது தான் வந்து இந்த சிக்கன் ஸ்லைசஸ், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு அப்படியே வச்சுருக்கோம் ராவா. அண்ட் தென் திஸ் இஸ் பால். கீழே வந்து வெஜிடபிள் ட்ரே இருக்குது, அதில் பொட்டேட்டோஸ் இருக்குது. அண்ட் தென் இது ஹாட் டாக்கு, அதுக்கப்புறமா கேரட்டு அண்ட் பிரிஞ்சால். ஸோ வெஜிடபிள்ஸ் வைக்கிற இடத்துல அது வச்சு அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் பார்க்கலாம். இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா லைட் எரியுது, ப்ளஸ் ஒரு சவுண்டும் கேட்குது. ஸ்டவ் எரியிற மாதிரி சவுண்டு கேட்குது. கீழே ஓவன் இருக்குது. ஓவனில் பிரெட் சாண்ட்விச் வச்சுருக்கோம். என்னத்துக்கு அங்கே கீழே ஒன்றும் இல்லை. தென் இந்த அடுப்பு இருக்கிற இடத்த, ஷிங்க் இருக்கிற இடம் பார்க்கலாம். இது வந்து டோனட்டு, ப்ளஸ் வந்து இது குட்டி மைக்ரோவேவ் ஓவன். இதுவும் வந்து வேறு கிச்சன் செட்டோட வந்தது தான். அது இதில் அட்டாச் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ வந்து பாத்திரம் வைக்கிற கபோர்டு தான் பார்க்குறோம். ஒருங்க சின்ன குக்கரு நல்லா இருந்துச்சு. அதை அடுப்பில் வச்சு அப்படியே சமைக்கிற மாதிரி பண்ணலாம். இது மாதிரி ஒரு 3 பாத்திரம் இருந்துச்சு. அங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. இதில் ஒன்று ப்ளஸ் இன்னொரு குக்கரு. அந்த பிளேட்டு நிறையா இருந்துச்சு. சின்ன பிளேட்டு, பெரிய பிளேட்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏதோ செஸ் போர்டு காயின் மாதிரி ஒரு 2 இருந்துச்சு. அது ஏதோ பாத்திரமோ இல்லை பாட்டில் போல் இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த கிச்சன் செட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து ஸ்வீட்டி விளையாடுறதோடு நான் அடிக்கடி எடுத்து இது அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறது. ஏன்னா நம்ம 90s கிட்ஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக்கு சொப்பு சாமா இல்லாட்டி அலுமினியத்தில் தான் விளாண்டுருப்போம். இப்போ தான் நம்ம இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் நீங்கள் உங்கள் பசங்களோட கிச்சன் செட்டில் விளாண்டுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.